ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளைய தினம் வைகாசி விசாகம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பௌர்ணமியும் தொடங்குது. அந்த வேளையில் நம்ம ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில் சில பொருட்களை போட்டு வைத்து அடுத்த நாள் நம்ம அதை குளிக்கும் தண்ணீரில் குளித்துட்டு வீடு முழுவதும் அந்த தண்ணீரை தெளிச்சு விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வறுமை நிலை நீங்கும். அது மட்டும் இல்லாக பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நம்மை தேடி அதிகமாகவே வரும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் புதன்கிழமை 22ஆம் தேதி 22/5/2024 புதன்கிழமை காலையில் 8:18 மணிக்கு விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் பிறந்ததுனால வைகாசி விசாகம் மிக விமர்சனையாக கொண்டாடப்படும். அனைத்து முருகன் கோவில்களிலும் அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும். அதில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை முருகப்பெருமான் ஏற்படுத்துவாங்க. அவங்களுடைய பரிபூர்ண அருளையும் நம்ம பெறலாம். நாளைய தினம் 22ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:14க்கு மேலே பௌர்ணமி திதி தொடங்குதுங்க. அந்த வேளையில் நம்ம இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செய்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் பண வரவில் ஏற்படும். பௌர்ணமி நிலவு போல் நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாற நாளைய தினம் இரவு இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே சுலபமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளை இரவு செய்தால் போதுங்க. அடுத்த நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் விடிவு காலம் பிறக்கும். வீட்டில் வருமானம் பெருகும். வீட்டை பிடித்த தரித்திரியம் விலகுங்க. அடமானத்தில் வைத்திருந்த நகையெல்லாம் சீக்கிரம் மீட்டெடுக்கலாம். கடன் பிரச்சனை குறையும். அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க போகும் அந்த பரிகாரம் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அப்படியே கண்ணாடி டம்ளர் இல்லைனாக்கா மண்பாண்டம், மண்ணால் ஆன ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிறது மிக மிக சிறப்பு. இப்போ நான் ஒரு டெமோக்காக தான் இந்த மண்பாண்டத்தில் அந்த தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் கண்ணாடி பவுல் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவுக்கு கண்ணாடி பொருட்களை உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ₹1 நாணயம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகைகளில் சின்ன மோதிரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு சின்ன மூக்குத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் போடுங்க. வெள்ளியில் ஏதாவது நகை வைத்திருந்தாலும் அந்த தண்ணீரில் போடுங்க. வெள்ளை நிறத்தில் வாசம் நிறைந்த பூ ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மல்லிப்பூ இல்லை ஒரே ஒரு ஜாதி மல்லி இருந்தாலும் பரவாயில்ல, அதை அந்த தண்ணியில் போடுங்க. மாரியம்மனை நினைத்து ஒரு கொத்து வேப்பிலையும் உருவி அந்த தண்ணியில் போட்டுருங்க. இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை நிலவு ஒளி வரும் இடத்துல வைங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடி இல்லை பால்கனி இல்லை ஜன்னல் பக்கம் நிலவு எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் வைங்க. இந்த இடத்துல இந்த டம்ளரை வச்சுட்டு அந்த டம்ளருக்கு முன்னாடி நேராக உட்காந்துக்கிட்டு நேர்மறையாக பிரார்த்தனை வைக்கணும். எங்களுடைய வீட்டில் பணம் வரவு செல்வ வளம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும், நிறைய பணம் சேரணும், நிறைய தங்க நகை சேரணும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதலை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். எனக்கு கடன் இருக்குது, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கடன்லேருந்து விமோசனம் கொடுங்க அப்போல்லாம் வேண்டவே வேண்டாதீங்க. எப்பொழுதுமே நீங்கள் இந்த பௌர்ணமி நிலவில் நீங்கள் வேண்டும் பொழுது நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே நீங்கள் சொல்லணும். எனக்கு பணம் வேணும், அதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. பணம் வரவு அதிகரிக்கணும், செல்வ வளம் அதிகரிக்கணும், தங்க நகை சரணம், இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. இதை சொல்லி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஜாக்கிரதையாக அந்த டம்ளர் தண்ணியில் இருக்கக்கூடிய நகைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நிலவு ஒளியில் இந்த டம்ளரை வைங்க. 1 மணிலேருந்து 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அதை அப்படியே வச்சுருங்க. நீங்களுமே நிலவு ஒளியில் நீங்கள் இருக்கலாங்க. அதுக்கப்புறம் அந்த டம்ளர் தண்ணீரை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணியை வடிகட்டி நகையில எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணீரை எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு தலைக்கு குளிச்சுடுங்க. மீதம் இருக்கிற தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதும் நீங்கள் தெளித்து விடணும். உங்களை பிடிச்ச தரித்திரியம் எல்லாம் நீங்கி உங்கள் வீடு சுபிஷம் அடையும். சந்திர பகவானின் அருளாசி உங்கள் வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும். நீருக்குரிய கிரகம் சந்திரன். இந்த தண்ணீரை நம்ம சந்திர பகவானின் நிலவு ஒளியில் வச்சு இந்த பரிகாரத்துக்காக பயன்படுத்தும் பொழுது அபரிவிதமான பலன் நமக்கு கிடைக்குங்க. அதில் ஒரு துளி சந்தேகம் கூட வேணாம். நமக்கு இருக்கக்கூடிய வறுமை எல்லாம் விலகி நமக்கு பணம் நம்ம வீடு தேடி வரும். நம்மளை தேடி பணம் தானாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை நாளைய தினம் இந்த
ஒரு டம்ளர் தண்ணியை 7 மணிக்கு மேலே நீங்கள் பௌர்ணமி பிறக்குது, வைகாசி விசாகமும் இருக்குது, விசாக நட்சத்திரமும் இருக்குது, அந்த நாளில் நீங்கள் செய்கிறது மிக மிக உத்தமம். நீங்கள் செய்யுங்க. இதை அடுத்த நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. நீங்கள் குளிக்கும் தண்ணீர்லேயும் ஊற்றி நீங்கள் குளிங்க. நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு நாளைய தினம் நீங்கள் செய்கின்ற இந்த ஒரு வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். எது செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்துங்க. நிச்சயமாக முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. பௌர்ணமி தினத்தில் நிச்சயமாக பிரபஞ்ச சக்தி அதிகமாகவே இருக்கும். பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருந்தாலே நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடக்கும். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டும் பொழுது நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான சொற்களை மட்டுமே நம்ம உபயோகிக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் மகாலட்சுமி தாயாரோட கருணை எப்பொழுதும் இருக்கும். செல்வ செழிப்போடு, மகிழ்ச்சியோடு, ஆரோக்கியத்தோடையும் நீங்கள் இருப்பீங்க. நன்றி.